நிறைய பேரு ஓஹெச்எப்டிக்கு என்னன்னே தெரியாம எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் இது பெண்களை ப்ரோ ஜெயிண்ட் ப்ரோ. சரி, நீங்க இப்போ ஒரு 6-7 மீன் பாத்துட்டீங்க, எதுவும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? 40 மீன் இருக்குன்னு நீங்க 6-7 மீன் காமிச்சிட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. 40 பார்த்துட்டு தான் போவேன். ஜெயண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கலர்ல காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த எல்லோ பேஸ் நீமோ காப்பர்லாம் நீங்க பாக்கும்போது இது எல்லோ பேஸா? ஓகே, இது வந்து எல்லோ பேஸ் நீமோ காப்பர். இது நார்மல் வீட்டாக்கும் இதுக்கும் ரேட் எதனால வித்தியாசம் ப்ரோ? இது இதே மாதிரி இன்னும் நிறைய பீஸ் இருக்கு, அப்படி வரிசையா பாப்பீங்க ஒன்னொன்னா. நிறைய இருக்கா? உருட்டுறாரா உண்மையான்றது போக தெரியும். எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்கேன். சோ நம்ம ரெபல் பெட்ஸ் ஜெயண்ட் ஸ்டாக் வந்திருக்குன்னாரு. ஜூனியர் ஜெயண்டான்னு கேட்டா இல்ல ஜெயண்ட் இந்த டைம் வந்திருக்குன்னாரு. நேர்ல பார்த்து வாங்கிக்குவான்னு கேட்டேன், வாங்க தாராளமான்னாரு. சோ வந்துட்டேன். கிட்டத்தட்ட 40 பேர் ஜெயண்ட் இருக்கான். ஓரளவுக்கு ஒரு 10 பேர் பார்த்திருக்கேன். மீதி என்னென்ன இங்க இருக்கு, ஏற்கனவே நான் பார்த்த 10 பேர் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ரோ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போயிடலாம். ஜெயண்ட் காட்டுங்க. இதோ பாருங்க ப்ரோ, ஃபுல்லா இருக்கு. 40 பேர் தானே இருக்குன்னீங்க? இல்ல ப்ரோ, இப்ப டிஸ்பிளேல வந்து இவ்வளவுதான் காமிக்க முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாம் ஜாஸ்ட்ல தான் இருக்கு இப்போதைக்கு. நம்ம மல்டிபிளா போட்டு காமிச்சலாம். இதுக்கெல்லாம் பெஸ்ட். அப்புறம் காம்படிஷன் கிரேடு ஒரு 10 பேர் இருக்கும். மத்தெல்லாம் ஜார்ல காட்டுறீங்களா? இல்ல நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு 40 பேர் இருக்குன்னா 40 பேரும் டேங்க்லயே காமிச்சிடறேன். சரியா? டேங்க்ல காமிச்சாதான் எது வேணும்னு நான் முடிவு பண்ணுவேன். சரி, ரைட்டு. அதான் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோ வேணும்? இந்த காம்படிஷன் கிரேட் வேணுமா, இல்ல வந்துட்டு கமர்ஷியல் கிரேட் வேணுமா? மீன் வேணும் ப்ரோ. ஜெயிண்ட்ல வந்துட்டு நிறைய வேரியேஷன் இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து கலர் முக்கியம். ஜெயண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கலர்ல காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில ஃபிஷ்ல. சரி, எனக்கு சைஸோட கலர் முக்கியம். சரி, எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். சைஸும் இருக்கும், கலரும் இருக்கும். அதுலதான் உங்களுக்கு கிரேட் வேணுமான்னு கேக்குறேன். எல்லா ஃபிஷ்ஷும் அப்படி இருக்குமா? சரி, நம்ம பாப்போம், பாத்துட்டு முடிவு எடுத்து. சரி, ஓகே ப்ரோ, பாப்போம். இது என்ன ப்ரோ? காப்பரா? இது வந்து நீமோ காப்பர் ப்ரோ. டாமினன்ட் பாத்தீங்கன்னா காப்பர் கலர் இருக்கும். சோ இது வந்து ஒரு காம்படிஷன் கிரேட். சரிங்களா? இப்ப இந்த காம்படிஷன் கிரேட்ன்றது எதை வச்சு சொல்றீங்க? காம்படிஷன் கிரேட்னு எதை உங்களுக்கு வந்து நீங்க செல்லரு நிறைய விஷயம் பாத்துருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஹாபிஸ்டுக்கு அது தெரியணும்ல. ஹாபிஸ்டுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம், ஃபிஷ் வந்து ப்ராப்பர் ஷேப்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து அதோட பெக்டோரல் பின்னு, அப்புறம் வென்ட்ரல் பின்னு, அதுக்கப்புறம் டெய்லு சி ஷேப்ல இருக்கான்னு பாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கா, ஷேப் அவுட் ஆகாம இருக்கான்னு பாக்கணும். ஷேப் அவுட்னா சொல்றது புரியுது இல்ல, ஒரு மாதிரி வந்துட்டு தலை வீங்கி இருக்கும், டெய்ல் வந்து பெண்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்க கூடாது. அது இருந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்னாலே அதுங்க காம்படிஷன் கிரேட்ஸ் ஆகும் கண்டிப்பா. இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு பக்கா காம்படிஷன் கிரேடு. இந்த ஷிப்மெண்ட்ல வந்து ஒரு யூனிக் பீஸ் இது. உங்களுக்கு இது ஃபிளாரிங் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன். இது மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிண்ட்ல வந்துட்டு எல்லோ கேலக்ஸி, எல்லோ ஸ்ட்ரெயின் வந்துட்டு வரவே வராது ப்ரோ. வந்துச்சுன்னா நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த 50% கலரு, 50% எல்லோ பெயின் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லோ வந்தா கலர்ல காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம் எல்லோ கேலக்சிஸ். நமக்கு வந்துட்டு 40 பேர்ல கேட்டதுல ஒரே ஒரு பேர் எல்லோ கேலக்சியும் ஒரே ஒரு பேர் எல்லோ காப்பரும் கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அதுவும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதுவும் தர மாட்டானுங்க. ஆனா இது கலர் வைஸ் ரொம்ப அட்டகாசமா இல்ல, இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் ப்ரோ இந்த பீஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய பீஸ் இருக்கு, அப்படி வரிசையா பாப்பீங்க ஒன்னொன்னா. நிறைய இருக்கா? உருட்டுறாரா உண்மையான்றது போக தெரிஞ்சிடும். ப்ரோ அப்படின்னா நான் உருட்டலாம் மாட்டேன் ப்ரோ. இதுவும் காப்பர் இருக்கோ? இது நீமோ காப்பர் தான் ப்ரோ. நீமோ காப்பர், பட் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மீனோட கொஞ்சம் சின்னது. டெயில் ஸ்ப்ரெட் கொஞ்சம் சின்னது. இதுல இந்த ரெட் காப்பர் தான் அயன்மேன் சொல்லுவோம், அப்படிதானே? ஆமா ப்ரோ. அதே மாதிரி ஒரு டவுட், இந்த ஆர்ஜிஜிக்கும் அயன்மேனுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? ஆமா ப்ரோ. என்ன வித்தியாசம் ப்ரோ? ஆர்ஜிஜின்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டும் கோல்டும் மட்டும் தான் இருக்கும், கோல்டு ஸ்கேல்ஸ். அது வந்து நம்ம லைட் போடும்போது நமக்கு அந்த கோல்டு கிளிட்டரிங் பயங்கரமா தெரியும். இது வந்துட்டு எப்படின்னா ரெட் காப்பர் கோல்டுன்ற வரும்போது உங்களுக்கு பிளாக் காப்பர் டாமினன்ட் அதிகமா இருக்கும். ஒரு ஃபிஷ் மேல அந்த பிளாக், இப்ப நீங்க மல்டி கேலக்சி பாக்குறீங்கன்னா ப்ளூ, எல்லோ, அப்புறம் நிறைய மிக்சிங் கலர் வருது இல்ல, அதே மாதிரி காப்பர் அயன்மேன்ஸ்ல வரும். ஆனா ஆர்ஜிஜியை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டும் பிளாக்கும் மட்டும்தான், கோல்டும் ரெட்டும் மட்டும்தான் இருக்கும். மத்தபடி வேற இல்ல அயன்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஆர்ஜிஜியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் கிடைக்காது. ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்றது, அது சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல பிரீட் பண்ணி எஃப்சிசிபி மாதிரிலாம் எடுத்தாங்க. என்னடா லைனேஜ் இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது கூட இருக்கிறது ஃபீமேலா? ஆமா ப்ரோ. ஒரு ஜெயின் ஃபீமேல், இன்னொன்னு அங்கிட்டு ஓடுறது மேல். மேல் ஃபீமேல் பக்கமே வரல, ஃபீமேல் அவ்வளவு பெருசா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஃபிளேர் பண்ணது. மேக்ஸிமம் ஜெயின் ஃபீமேல்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும் நம்மகிட்ட உள்ளது எல்லாமே. ஒரு 6 to 7 சென்டிமீட்டர். இது விஷுவலா இப்ப பாக்குறப்ப நமக்கு தெரியுது சைஸ்.
பட் வீடியோல தெரியாது. நம்ம நார்மல் பெட்டாவே இது கம்பேர் பண்ணி காட்டணும். நம்ம கடைசியா காட்டலாம் ஜெயண்ட் மேல் எப்படி இருக்கு. கண்டிப்பா காட்டிடலாம். ஃபீமேல் எப்படி இருக்கு நார்மலோட? ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் மேலோட 2 மடங்கு பெருசா இருக்கும். ஓகே. அப்புறம் ஜெயிண்ட் மேல் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் அதுல இருந்து அது எவ்வளவு பெருசா இருக்கும். இதுல மேல் சைஸா வருமா ஃபீமேல் சைஸா வருமா? எதுல ப்ரோ? ஜெயிண்ட்ல 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்லாம் ஃபீமேல் இருக்கு ப்ரோ. இருக்கு. அப்ப மேலுக்கு ஈக்குவலா இருக்கு. மேலுக்கு ஈக்குவலா வந்துரும் ப்ரோ. மேக்ஸிமம் மேலுக்கு ஈக்குவலா வந்துரும். ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா எக் கவுண்ட் குறையிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் குறைஞ்சது 1000 எக்ஸ் வச்சிருக்கோம். 1000 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீமேல்ஸா இருக்கும். சில ஃபீமேல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளர வளர லீன் ஆயிரும். அந்த மாதிரி ஃபீமேல்ஸும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சைஸா இருக்கும். இந்த ஃபீமேல் நீங்களே பாத்திருக்கீங்க, நேர்ல நீங்க தான் பாக்குறீங்க. இந்த ஃபீமேல் இது எப்படி இருக்கு? சைஸா இருக்கு. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீமேல் நம்மட்ட இப்போதைக்கு. ஆனா வீடியோல தெரியாது, நேர்ல பாக்குறப்ப எல்லாமே சைஸா இருக்கு. இதுதான் சைஸா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே சைஸா தான் தெரியுது. அதனால பாருங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் இப்ப இந்த மேல் இருக்குல்ல, ஆமா இது வந்து இதோட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் மேல விட இந்த தேர்ட் மேல் கம்மியா தான் இருக்கு. ஆமா, அது வந்து நானே சொல்லிடுவேன், கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. அது எப்படி வித்தியாசம் இருக்குமா இல்ல இது இன்னும் வளருமா? கண்டிப்பா வளரும் ப்ரோ, வளரும். ஆமா கண்டிப்பா 9 to 10 சென்டிமீட்டர் வந்து நான் 9 to 10 சென்டிமீட்டர் பாத்திருக்கேன். ஏன்னா ஃபுல் காப்பர்ல பாத்திருக்கேன், நீமோ காப்பர்ல நான் பார்த்தது இல்ல. 9 சென்டிமீட்டர் தான் நீமோ காப்பர்ல பாத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சேம் பிரைஸ் அப்புறம் மேக்ஸிமம் வரும். பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்க கேலக்ஸி டைப்ஸ் மாறும்போது கொஞ்சம் குறையும். இப்ப கேலக்ஸியோ சாலிட்ஸோ வரும்போது உங்களுக்கு ரேட் ரொம்ப குறையும். ஓகே. இப்ப இதுல வந்து இந்த எல்லோ கேலக்சில வந்து நீங்க கலர் கம்மியா இருக்கு, ரொம்ப ரேர் கிடைக்கிறதே சொன்னீங்க. ஆமா. இப்ப இதுக்கும் இந்த மாதிரி ஃபுல் கலர்ல இருக்க ஃபிஷ்க்கும் ரேட் வித்தியாசம் இருக்கா? ஆமா ப்ரோ, ஒரு 1500 டிஃபரன்ஸ் வரும் ப்ரோ. அந்த அளவுக்கு வருது. ஆமா. இந்த ஸ்பெசிபிக் இது டாப் கிரேடு காம்படிஷன் கிரேடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. இது வேணா இதை தாண்டி இது இப்ப கலர் இருக்கு. ஆமா. சோ இதுக்கும் இந்த எல்லோக்கு வித்தியாசம் இருக்கா ரேட்? அதான் ப்ரோ, சேம் பிரைஸ் தான் ப்ரோ. சேம் பிரைஸ் தான். இப்போ நீமோ காப்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரைஸ் வேரியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 to 5000 வந்துரும். ஓகே, ஒரு பேர். ஓகே ஓகே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வராது. பட்ஜெட்டுக்குள்ளனா இப்ப நம்ம சொல்றது மினிமம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1000. ஓகே. அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஃபிஷஸ் வரவே வராது. ஓகே. ரொம்ப என்ன சொல்றது, கிரேட் ரொம்ப கம்மியானது, ரொம்ப ஏஜ்டான ஃபிஷ் வேணா அந்த பிரைஸ்ல வரும். பட் நம்ம அது பண்றது இல்ல. நம்ம ரொம்ப யூனிக்கான குவாலிட்டி டாப் கிரேட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ அதனால பிரைசிங்ஸ் வரும். மல்டி கேலக்ஸி நீங்க எல்லோ கேலக்ஸின்னு எடுக்கும்போது இதெல்லாம் 3.5 தான். நீங்க 5000 ஸ்பெண்ட் பண்ண முடியாத கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு காப்பர் போக வேண்டாம், எனக்கு சைஸ் கிடைச்சிரும், உங்களுக்கு சைஸ் கிடைச்சிரும், கலர் கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். என்ன ஒண்ணுன்னா காம்ப்ரமைஸ் காப்பர் கூட. காப்பர் வந்துட்டு கண்டிப்பா அதிகம். ஏன்னா காப்பர்ல உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் கம்மின்ட்டு, அதனால சொல்றேன். ஏன்னா அப்ப அவங்களும் நிறைய பிரீட் பண்ணி நிறைய வேஸ்டேஜ் எடுத்து அதனால ஒரு பிரைஸ் அவங்க காப்பரை விட்டுருங்க. இப்ப நார்மலா கேலக்சியோட இது சைஸ் இருக்கு, ரேட் ஏன் கூட இருக்கு? எது காப்பரா? நார்மல் வீட்டாக்கும் இதுக்கும் ரேட் எதனால வித்தியாசம் ப்ரோ? இது க்ரூமிங் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஓகே. ஜெயிண்ட பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்கும் க்ரூமிங்? டைம் எடுக்குமா? க்ரூமிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 40 லிட்டர் வேணும். 40 ஒரு பக்கெட் வேணும் கண்டிப்பா ஒரு மீன் வளர்க்கறதுக்கு. ஒரு 5-6 மாசம் அவங்க வளர்க்கணும். அதுக்கப்புறம் தண்ணிக்கான 20 லிட்டர் தானே, அதோட பெரிய இடம் தேவையா? அவங்க ஃபார்ம் செட்டப்பே பயங்கர பெருசா இருக்கும் ப்ரோ. சோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல. இப்ப நீங்க சொல்ற அந்த காப்பர் ஸ்ட்ரெயின் ஏன் இவ்வளவு விலை கூட இருக்குன்னா, காப்பர் ஸ்ட்ரெயின்ல வந்து ஒரு யூனிக்கான ஒரு பீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காப்பர் வந்து ஃபுல்லா அடிச்சிரும். ஃபுல் காப்பர் அடிச்சப்ப அந்த மீன் வந்துட்டு ஃபேன்சி மீனா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க இந்த இப்போ இது எல்லோ பேஸ் நீமோ காப்பர்லாம் இருக்கு. அப்ப அந்த எல்லோ பேஸ் நீமோ காப்பர்லாம் நீங்க பாக்கும்போது இது எல்லோ பேஸா? இது வந்து எல்லோ பேஸ் நீமோ காப்பர். சோ இதெல்லாம் பாக்கும்போது யூனிக்கா இருக்குல்ல. இப்ப நீ நார்மலா பாக்குற பிளக்காட் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும். அந்த மாதிரி குவாலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப 100ல ஒரு 3 மீன் இந்த மாதிரி வரும் ப்ரோ. அப்படின்றப்ப அதுக்குள்ள பிரைஸ் இதே இந்தியான்றதுனால ஒரு பிரைஸ் இருக்கு. இதே அதர் கண்ட்ரீஸ் போகும்போது கொஞ்சம் டாலர்ஸ்ல தான் பேசுவாங்க. அப்படின்றப்ப நம்ம அந்த பிரைஸ இதே பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய் நம்ம பார்கெனும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கடைசியில நம்ம பேசுவாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த மாசத்தை ஓட்டணும், காசு தான் தேவைப்படுது அப்படிம்பாங்க. அப்ப நம்ம அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இது ரேட் வந்து கூட அவங்க சொல்றாங்க. இந்த 40 லிட்டர் பக்கெட்ல போடணும், இடம் அதிகம், அதெல்லாம் ஓகே. எத்தனை நாள் கழிச்சு இது ஜெயண்டா மாறும், அது உங்க கைக்கு வந்து சேரும்? இப்ப நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 3 months பிஃபோரும் நான் எடுத்திருந்தேன். 3 months பிஃபோர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 பேர் எடுத்திருந்தேன். உடனே சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஸ்டாக் இல்லன்ட்டாங்க. அப்ப நான் ஒரு வீடியோ கால் பண்ணி பிளக்கார்ட் நம்ம சைஸ் சின்ன சின்ன பிளக்கார்ட் சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் பிளக்கார்ட்ஸ் சூஸ் பண்ணி 90 days டைம் கேட்டாங்க என்கிட்ட. எது நார்மல் பிளக்கார்ட் வளர்க்கறதுக்கு 4 months ஆச்சு. அதுக்கப்புறம் 90 days கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் எனக்கு அவ்வளவு டைம் கஷ்டம், நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் 2 months 60 daysல தர முடியுமான்னு கேட்டேன்.
இது வந்து 60 daysல எக்ஸ்ட்ரா டைம் மெயின்டெனன்ஸ். எப்படின்னா டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க 40 லிட்டர் வச்சிருந்தாலும் டெய்லி வாட்டர் சேஞ்ச். எப்படின்னா ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு சேஞ்ச் ஆக அதோட குவாலிட்டி கலரேஷன் ரைஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு ஃபிளாரான் ஆபியஸ்ட் வீடியோ எடுத்திருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், நான் வந்து ஃபீடு ஹெவியா கொடுத்து சைசிங் பண்ணுவேன், அவர் கம்மியா தான் ஃபீடு தரேன்னு சொல்லியிருந்தார். அப்ப சைசிங் ஸ்லோவாகுமே அப்படின்றப்ப growth பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய விஷயம் இருக்கு, ஃபீடு மட்டும் கிடையாதுன்னாரு. சோ நீங்க சொல்றத வச்சு அது கூட கனெக்ட் ஆக முடியுது. கண்டிப்பா. சோ கண்டினியூஸா வாட்டர் சேஞ்ச் பண்றது growthல அப்ப அது ஒரு பாதிப்பு இருக்கும். வளர்ச்சி ஃபாஸ்டா இருக்கும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ஆனா நம்ம அதுக்கு ஏத்தாப்புல ஃபீடிங் ப்ராப்பரா பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஃபீடிங் கட் பண்ணிடக்கூடாது. ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி வேஸ்ட் ஃபுட் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணணும். ஓகே சரி, நீங்க இப்ப ஒரு 6-7 மீன் பாத்துட்டீங்க, எதுவும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? 40 மீன் இருக்குன்னு நீங்க 6-7 மீன் காமிச்சிட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. 40 பாத்துட்டு தான் போவேன். அடுத்து பாப்போமா? சரி ரைட் ப்ரோ. இதுவும் காப்பரா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது நீமோ காப்பர். அதிகமா காப்பர் தான் எடுத்திருக்கீங்களா இந்த டைம்? ரீசன் என்னன்னா நீமோ காப்பர்ல நமக்கு நிறைய வேரியேஷன் கிடைக்கும் ப்ரோ. அதிகமா இப்ப நீமோ காப்பர் எடுத்திருக்கீங்க? ஆமா, இந்த வாடியா எடுத்தது அதிகமா நீமோ காப்பர். ரெட் காப்பர்ஸ் எடுத்திருந்தோம், கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ரீ புக்கிங்லேயே போயிடும். ஓகே, அதுல உங்களுக்கு ரெட் காப்பர்ஸ் காமிக்கிறேன் நானு, சரிங்களா? இது வந்துட்டு கரெக்டா இந்த மீனோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 சென்டிமீட்டர் இருக்கும் ப்ரோ, குறைஞ்சது. ஓகே ஓகே. ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு OHMPK பிளக்காட்டு. இது வந்துட்டு எப்படின்னா என்ன சொல்றது, டி டெயில் இல்லாம சி டெயில்னு சொல்லுவாங்க. 270 டிகிரி வந்து டெயில் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இந்த மேல் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு, நல்ல பெருசு மெஜஸ்டிக்கா இருக்கும். இந்த நிறைய பேரு OHMPK என்னன்னே தெரியாம எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல நான் ஃபிஷ் வந்து காட்டுவேன் இது OHMPKன்னு. OHMPK அவங்க அதுக்கப்புறம் தான் நான் அமிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. ஓகே, தெரியாம அதான் வேணும்ன்றாங்க. சோ அது எப்படி வந்து நம்ம பாக்குறது? OHMPK ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. சிம்பிள் என்னன்னா, ஒரு ஃபிஷ் வந்து பிளார் பண்ணும்போது அதோட டெயில் இருக்குல்ல, டெயில் வந்து சி ஷேப் டி ஷேப்னு சொல்லுவாங்க. டி ஷேப்னா 180 டிகிரி, சி ஷேப்னா 270 டிகிரி. இந்த 270 டிகிரி நமக்கு டெயில் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க OHMPKன்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி பிளக்கார்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ல டெயில் சுருங்கிரும். நான் போகும்போது அது சி ஷேப் டி ஷேப்ல இருக்கும். நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, நீங்க காட்டின மீன் வேற, அதுக்கு டெயில் பெருசா இருந்து டெயில் சின்னதா இருக்கு அப்படிம்பாங்க. அது ஸ்ட்ரெஸ் இஷ்யூனால அப்படி இருக்கும். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஆல்மண்ட் வாட்டர்ல போட்டு ஃபிளாரிங் கண்டினியூஸா விட்டா அதோட பழைய டெயில் குவாலிட்டி வந்துரும். OHMPK டி ஷேப்ல நமக்கு தெரியும் பாக்குறதுக்கு. ஆமா, இதோட டெயில் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்களே, அதான் ப்ரோ டெயில் ஸ்ப்ரெட் தான் ப்ரோ. அந்த டெயில் ஸ்ப்ரெட் தான் நான் சொல்றேன். அந்த டெயில் ஸ்ப்ரெட் தான் நான் 270 டிகிரி உங்களுக்கு டிகிரில சொல்றீங்க. இந்த 8 ஸ்ப்ரெட் 9 ஸ்ப்ரெட் அப்பலாம் எதுவுமே இல்லையா? அப்பலாம் கிடையாது. ஓகே ஓகே. நமக்கு வந்து சிடி இந்த ரெண்டு டிசைன் என்னன்னா டிகிரி. ஆமா, ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ஹாபியஸ்டா இருக்காங்கன்னா டிகிரி சொன்னா தெரிஞ்சிரும். தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சிடின்னு சொல்லிக்கலாம். சினா வந்து 180, டி இல்ல சினா வந்து 270, டினா வந்து உங்களுக்கு 180 டிகிரி டெயில். எனக்கு வந்து இந்த ஏ ஷேப்ல வேணும் ப்ரோ. இருக்கிறது யூனிக்கான ஃபிஷ் காமிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இது இன்னொரு நீமோ காப்பர். ஆமா ப்ரோ. ஓகே, யூனிக்கா இருக்கா இல்லையா? ஆமா, ஒவ்வொரு மீனும் வேற வேற மாதிரி தான் இருக்கு. நீமோ காப்பர்னு பேர் காமன் தான், பட் ஒவ்வொரு ஃபிஷும் தனித்தனியா இருக்கும். அது நம்ம செலக்ஷன் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் இதுல அதிகமா இருக்கா, அதனால எடுத்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸை விட அட்ராக்ட் ஆயிருவாங்க பயங்கரமா. ஏன்னா இந்த ஃபிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் காட்டுறதுல உங்களுக்கு எல்லாம் காம்படிஷன் கிரேட் OHMPK தான் காமிச்சிருக்கேன். எல்லாரும் கேக்குறது என்னது, எனக்கு 8 to 9 சென்டிமீட்டர்ல ஜெயிண்ட் வேணும்னு கேக்குறாங்க. 8 to 9 சென்டிமீட்டர்ல அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி கலரும் வேணும், சைஸும் வேணும், ஃபிஷ் வந்து பயங்கர ஆக்டிவாவும் இருக்கணும், காம்படிஷன் கிரேடாவும் இருக்கணும். அப்ப நீமோ கப்பர்ல தான் அதிகமா நமக்கு கிடைக்குது. நமக்கு சப்ளை இருக்கும்போது நம்ம அதை கொடுத்துப்போம். சில டைம் நமக்கு கிடைக்கலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இது எவ்வளவு அட்டகாசமா பிளார் பண்ணது பாருங்க. சோ இப்போ நீங்க பாக்குறதும் வந்து காம்படிஷன் கிரேட் ப்ரோ. இது ஒரு காம்படிஷன் கிரேட் OHMPK பிளக்கார்ட் கிடையாது, ஹாஃப் மூன் பிளக்கார்டும் கிடையாது. இது OHMPK ஓவர் ஹாஃப் மூன் பிளக்கார்ட். ஓகே, இதுதான் நார்மல் பிளக்கார்ட் கலரேஷனை வச்சிருக்கு. ஆமா, சைஸ் வந்து அட்டகாசம். அதாவது நார்மல் பிளக்கார்ட்ல ஒரு டாப் கிரேட் கலர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆமா. இதோட ரேட்ல எப்படி ப்ரோ, எந்த மாதிரி வரும்? நீமோ காப்பர் எல்லாமே நல்ல கிரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 5000 வந்துரும் ப்ரோ. இதுல கொஞ்சம் நார்மல் கலரேஷன்லாம் இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருக்கும்? காப்பர்லயே இந்த அளவுக்கு கிரேட் இல்லாம கொஞ்சம் நார்மலா ஒரு சிலது பாக்குறேன். 4 to 4.5 வந்துரும் ப்ரோ. அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசம் தான். கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அப்ப டாப் கிரேட் அதுக்கு வாங்கிட்டு போயிடலாம்னு யோசிப்பாங்கல்ல? கண்டிப்பா ப்ரோ, டாப் கிரேட் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து சஜஸ்ட் பண்றதே டாப் கிரேட் தான் ப்ரோ. ஏன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அது வந்துட்டு நான் என்ன சொல்றது, சில பேர்லாம் வந்துட்டு ஃபீமேல் உங்க சாய்ஸ்ன்றாங்க. சோ அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா நம்பி சொல்லுவாங்க நம்ம செலக்ஷன் நல்லா இருக்கும்ட்டு. அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. வாங்கின ப்ரோ என்ன சொல்லுவாங்க, ப்ரோ இதுக்கு நீங்களே மேலே செலக்ட் பண்ணிருக்கலாம் ப்ரோ, மேலே விட ஃபீமேல் பிடிச்சிருக்குமாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
மேக்ஸிமம் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்றது அவங்க பட்ஜெட் இதுதான் அப்படின்னு சொன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்ல எனக்கு வந்துட்டு அது வேற சொல்ல மாட்டாங்க, அடம் முடிப்பாங்க, நம்ம என்னமோ ஏமாத்த போறோம் இல்ல அப்படி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி வந்து ஃபிஷ் டாப் கிரேடா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபிஷ் நம்ம கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சரி, அடுத்து பார்ப்போம். ஓகே ப்ரோ. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்களா இதான் இருக்கிறதுலே பெருசுன்னு? ஆமா ப்ரோ. இதுதான் சென்டிமீட்டர் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8.5 to 9 வந்துரும் ப்ரோ. ஓகே. மேல் மட்டும் நல்ல பெரிய ஃபின்னேஜ் உள்ள ஃபிஷ் இது. இந்த ஷிப்மெண்ட்லயே இதான் பெருசு. இது ஃபீமேலா? அதுக்கான ஃபீமேலா இது? ஆமா ப்ரோ, இன்னொரு பெரிய ஃபீமேல் இருக்கு, அது விட்டா சண்டை போடும், அதனால சரி ஓகே இந்த இப்ப இதுல கடி வாங்குது. இது அடுத்து ப்ரோ, இது ஒரு நீமோ கேலக்ஸி. ஓகே. நீமோ கேலக்ஸில ஜெயிண்ட். ஆச்சரியமா இருக்கு, நீமோ காப்பர் இல்லாம ஒண்ணு இருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லா கலரேஷன் எல்லா டைப்லயும் இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட. எனக்கு இது சர்ப்ரைஸா இருந்துச்சு. இது எல்லோ காப்பர் ஜெயிண்ட் ப்ரோ. காப்பரா? இது எல்லோ காப்பர். ஓகே. இது எல்லோ கேலக்ஸி கிடையாது, எல்லோ காப்பர். ஒரே ஒரு பேர் தான், அதான் எல்லோ கேலக்ஸி ரேர் மாதிரி, இதுவும் ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட அந்த எல்லோ கேலக்ஸி மாதிரியே இருக்கு, பட் இதுல காப்பர் டாட்ஸ் இருக்கு. ஆமா, ஃபீமேலும் அட்டகாசமா இருக்கும் அதுல. ஃபுல் கலரேஷன்ல இருக்கும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம மேல் எக்ஸ்பெக்ட் பண்ற கலர்ல ஃபீமேல்ஸ் இருக்காது. ஓகே. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும், மேல்ஸும் சரி ஃபீமேல்ஸும் சரி எல்லாமே ஈக்குவல் கலரேஷன். ஆமா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் காப்பர், சாலிட் காப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அங்க ரெட் காப்பர் நீமோ காப்பர்ல வர்ற ஸ்கிராப் பேட்ச் இருக்குல்ல, அதுல இருந்து வர்றதுங்க. ஃபீமேல் பாத்தீங்கன்னா பிளாக் காப்பர்ல உள்ள ஃபீமேல். ஓகே. அப்ப இது பிரீட் பண்ணா நமக்கு பிளாக் காப்பர் கிடைக்கும். பிளாக் காப்பர்னு இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு காப்பர் லைன்ல வரும் கண்டிப்பா, வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 சென்டிமீட்டர் இருக்கும். நல்லா இது ஃபேஸ் மேலுக்கு தடிசா இருக்கு. ஆமா, ஃபிளார் பண்ணுச்சுன்னா நல்லா இருக்கும், ஃபிளார் தான் பண்ண மாட்டேங்குது. அத்தடி பயந்துச்சு, பொண்டாட்டிக்கு அடங்கினவன். சரிதான். இது ஒரு நல்ல காம்படிஷன் கிரேடு நீமோ காப்பர் மேல் ப்ரோ. ஏற்கனவே பார்த்த ஃபிஷ் மாதிரியே இருக்கு. இது அது இல்ல, பட் இது வேற, கிட்டத்தட்ட பார்க்க. ஆமா, பார்த்த ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நல்ல ஃபிட்னஸ் உள்ளது. பின்னாடி போயிடுச்சே. இதுவும் நீமோ காப்பர் தான். ஆமா ப்ரோ, இது ஒரு நீமோ காப்பர் காம்படிஷன் கிரேட் ப்ரோ. நல்ல ஃபினிஷ். காப்பர் அதிகமா இருக்கிறதுனால காம்படிஷன். அப்படி கிடையாது, டெயில் குவாலிட்டி, ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்? என்ன ப்ரோ, பாடி ஷேப் எந்த மாதிரி இருக்கும்? பாடி ஷேப் பாத்தீங்கன்னா நான் சொன்னல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அந்த டெயில் ஃபின்னு இதெல்லாம் கரெக்டா ஈவனா இருக்கணும். இந்த அங்கங்க கடிசி கொதறி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சோ இது ஒரு மல்டி கேலக்ஸி. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல எல்லாத்துக்குமே ஃபின் ரொம்ப பெருசா தெரியுது. ஆமா, அது ஜெயிண்ட்ன்றப்ப பாடிக்கு ஏத்த ஃபின் வந்துரும் ப்ரோ கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா இது பிளக்கார்ட் தான், எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டா நமக்கு ஒரு இது சாலிடா வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கும் போதெல்லாம். அதெல்லாம் அப்படி பக்காவா இருக்கும். ஃபீமேல்ஸும் அதுக்கு ஈக்குவலா இருக்கும், கலரேஷன்லயும் சரி, அதுங்களோட என்ன சொல்ற சைஸ்லயும் சரி, மேலுக்கு ஈக்குவலா இருக்கும். யாரங்க வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ? இல்ல, அது வந்துட்டு என்ன சொல்றது, நீமோ காப்பர் தான், ஃபுல் காப்பர் ஆயிடுச்சு இது. ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்சிச்சு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அது போக போக அதுங்களுக்கு அந்த மாதிரி கவர் ஆகும். ஆமா. இதுவும் ஒரு நல்ல காம்படிஷன் கிரேட் மேல். ஆனா என்னன்னா இதுக்கு ஏத்த ஃபீமேல் நம்மகிட்ட இல்ல. இதே மாதிரி காப்பர் பாடியும் டெய்லும் இந்த மாதிரி இல்ல. இருந்திருந்தா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். ஃபீமேல இருந்திருந்தா வெறித்தனமா இருக்கும். கொஞ்சம் யூனிக் பேட்டர்னா இருக்கு. ஆமா, இதுக்கு பக்கத்துல இருக்க பேர் அதே மாதிரிதான். இதுக்கு வந்து ஃபீமேல் அட்டகாசமா இருக்கும் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் இது. ப்ரோ ஜெயிண்ட் வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு நல்ல காம்படிஷன் கிரேட் மேல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீமோக்கு அப்புறம் நிறைய காம்படிஷன் கிரேட் பேர்ஸ் இருக்கும், யூனிக்கா சொல்ற மாதிரி பேர்ஸ் இருக்கும். ரெட் காப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மேக்ஸிமம் போயிடுச்சு. இது ஒரு ரெட் காப்பர் பேர். அதான் கேட்க வந்தேன், ரெட் காப்பர்ல இல்லையா? இது ஒரு ரெட் காப்பர் பேர். ஒன்னே இப்போதைக்கு கிடக்கு. ஃபீமேல் அதுக்கு ஏத்த எல்லாமே இப்ப நீமோஸ்ல தான் இருக்கு. ஆமா, ரெட் காப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ புக்கிங்ல போயிடும். ரெட் காப்பர் கொஞ்சம் ரேர் தான், அதனால ப்ரீ புக்கிங்ல போயிடும். இது ஒரு நீமோ காப்பர் ப்ரோ. இது ஃபுல் காப்பர். ஆமா, நீமோ காப்பர் தான், ஃபுல் காப்பரா இருக்கும். சோ இதுவும் யூனிக்கா இருக்கும். ஆனா என்ன, இதுக்கு ஏத்த ஃபீமேல் இல்ல நம்மகிட்ட. ஓகே, அதனால போடல. நான்லாம் வாங்கினா ஒய்ஃபோட தான் வாங்குவேன், தனியாலாம். நான் சொல்றேன், இது நீமோ காப்பர். ஆமா ப்ரோ, நீமோ காப்பர் அதிகம் கம்மியா இருக்கும். ஆமா, காப்பர் கம்மியா இருக்கு. நீமோ மார்க்கிங் அதிகமா இருக்கும். பயங்கர அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப அக்ரெசிவ் ப்ரோ இது. அப்ப இதுக்கு பேர் வந்து ஒரு அக்ரெசிவ் பர்சனோட பேர் தான் இது வைக்க போறேன்.
சாரதி ப்ரோ. பரத் சம்திங் பிஸி. என்னைக்கு அக்ரெசிவ் பாக்குறவங்க தெரியும் நான் அக்ரெசிவா இல்லையா. அதான் சொல்றேன், பாக்குறவங்க தான் சொல்றேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெட் காப்பர் இருக்கு. ரெட் காப்பர். ஆமா ரெட் காப்பர். ஆனா இந்த மார்க்கிங் கொஞ்சம் கம்மி ப்ரோ. காப்பர் பேச்சஸ் அதிகமா இருக்கு. மார்க்கிங் கம்மி, அதை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரிதான் இருக்கு. ஆமா, ஃபீமேல் அதுக்கு ஈக்குவலா மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் நம்ம அதுக்கு ஈக்குவலா நம்ம செலக்ட் பண்ணதான் ப்ரோ. அதனால கரெக்டா மேல் பார்த்து தான் செலக்ட் பண்ணோம். சோ மேல் இல்ல மேல் பேட்டர்ன் கம்மியாகி அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். என்ன மேல் நல்லா குவாலிட்டியா இருக்கு, ஃபீமேல் குவாலிட்டியாலன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு ஏத்தாப்புல அது பேட்டர்ன்லேயே ஃபீமேல் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு மல்டி கேலக்ஸி பேர் ப்ரோ ஜெயின்ட்ல. இது சூப்பரா இருக்கு. இது நல்ல ஒரு பேரு. என்ன சொல்றது, மார்க்கிங் வந்துட்டு நமக்கு இதுல செலோஃபேன் அதிகமா வரும். இது பாத்தீங்கன்னா என்ன ஒரு 8 பேரு இல்ல 8 பேரை ரிஜெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறதுக்கு. இதுக்கு ஃபீமேல் கரெக்டா கிடைக்கிறதுக்கு டைம் ஆச்சு எங்களுக்கு. ஆனா இதுக்கு செலோஃபேன் இல்ல தானே? இதுக்கு இல்ல. ஓ ஓகே. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்றதுக்கு நிறைய ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரிஜெக்ட் பண்ணி தான் எடுத்திருப்போம். சோ இது பாத்தீங்கன்னா ரெட் காப்பரும் இல்ல நீமா காப்பரும் இல்ல, ரெண்டு மிக்சடா இருக்கும். ஓகே. நல்ல ஒரு ஜோக்கர் மாஸ்க். ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு ரெட் மார்பிள் பேர். இது எப்படின்னா இந்த நீமோ மார்பிள் சொல்றோம்ல, அதே மாதிரி ரெட் கேலக்ஸில ரெட் மார்பிள். ஒரு மாதிரி ஃபேன்சி பேட்டர்னா இருக்கும் அதுல, கேலக்ஸி பேட்டர்னை விட. ஓகே ப்ரோ. சரியா? இது ஆனா கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு. ஆமா, இது மேல் நல்லா ஃபிளார் பண்ணிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு ஜோக்கர் மாஸ்க் நீட்டா தெரியும் அதுல. ஓகே ஓகே. இன்னும் பாடி ஃபுல்லா கவர் ஆகல, ஆனா சூப்பரா இருக்கும் அது. ஓகே ப்ரோ. அதுதானே ப்ரோ, இனி நார்மல் தானே? ஜெயின் முடிஞ்சிருச்சு. ஜெயின் முடிஞ்சு ப்ரோ. சரி ப்ரோ. இது FCCP. ஆமா, இது ஃபுல்லா FCCP ப்ரோ. இதுல வந்துட்டு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தாய்லாந்து FCCP ப்ரோ. ஓகே. தாய்லாந்து FCCPலயும் 2 வேரியன்ட் இருக்கு ப்ரோ. இன்னும் எப்படின்னா தெரிஞ்ச செல்லரோட மீன், இன்னொன்னு தெரியாத செல்லரோட மீன். தெரியாத எதுன்னு நான் சொல்லுவோம், அதோ இதான் ஃப்ரண்ட்ல நிக்குது பாரு. தெரிஞ்சதுதான் ப்ரோ ஃப்ரண்ட்ல நிக்கிறது. ஐயோ. ஆமா. ஏன் அப்படின்னா ஒரே நிமிஷம் ப்ரோ, ரொம்ப சண்டை போடுது. தெரியாத செல்லர்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் செல்லர்ட்ட. ஓகே. தெரிஞ்ச செல்லரோட மீன் பாத்தீங்கன்னா நம்ம டைம் கேட்போம், கொஞ்சம் வளர்த்து பெருசா கொடுங்கன்ட்டு. அதனால நல்லா வளர்த்து நல்லா சைசிங் பண்ணி தருவாங்க. ஓகே. சோ உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் தெரியும் அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும். சைஸ் தான் டிஃபரன்ஸ். ஆமா, குவாலிட்டிலாம் ஒண்ணுதான், சைஸ் தான் டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல இதுல ஃபேஸ்ல கொஞ்சம் மார்க்கிங் இருந்துச்சு, அது வந்து சைஸ் வர வர வந்துரும் ப்ரோ. மேக்ஸிமம் சில மீன்களுக்கு வரும், அதுகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சின்னதா இருக்கும்போது என்ன ஆகும், அட்வான்டேஜ் இதுல ஃபேஸ்ல எல்லாம் மார்க்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல ப்ரீடிங் மேல வேணும், பெருசா வேணும், டைல் குவாலிட்டி அதுதான். ஆமா. அந்த மீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபினிஷ் நல்லா இருக்கும். பின்னாடி அந்த பின்னாடி இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுல. ஏன்னா சின்ன மீனா யங் மேல்ன்றப்போ நல்ல ஒரு OHMPK இருக்கும், டெயில் ஃபிளாரிங் எல்லாமே பக்காவா இருக்கும். ஏஜ் ஆகிறப்ப மாறுமா? ஏஜ் ஆக ஆக சைஸ் வரும்ல ப்ரோ மீன்ல. சைஸ் வர வர அதோட டெய்லும் நல்லா தடிஸ் ஆயிட்டே வரும். இப்ப அதோட ஃபிளாரிங் பாத்தீங்கன்னா நான் ஃபிளாரிங் காட்டுறேன், பின்னாடி இருக்க தெரியும் மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். சோ இப்ப நீங்க பாக்குறதா அந்த பேக்ல இருந்த மீன் ப்ரோ. சோ இது பாத்தீங்கன்னா சின்ன பாடி வால்யூம் தான் இருக்கும், ரொம்ப சின்னதா தான் தெரியும் அந்த மீன் கம்பேர் பண்ணும்போது. ஆனா அதோட டெயில் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். டெயில் குவாலிட்டி நல்ல புல்லட். அதோட இது நல்லா வருமா? வரும் ப்ரோ, வரும். ஏன்னா இது வந்து தெரியுது பாக்குறது கண்டிப்பா வரும். என்ன ஒண்ணா நமக்கு தெரியாத சிலர்ட்ட போய் வாங்குறோமா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன சைஸ்ல இருந்துருவாங்க, யங்கான ஃபிஷ் தந்துருவாங்க. நம்ம கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சைஸ் வேரியேஷன் ஆகும்போது டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதனால எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு தேவை குவாலிட்டி தான். நிறைய பேர் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, புதுசா வரவங்க பெருசா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க இவ்வளவு ரேட்டுக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்களா கேட்பாங்க. அதேதான், வாங்கி வளர்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ரெடிமேடா வேணும், நம்ம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நம்ம அந்த மாதிரி FCCP கேட்டு வாங்குவோம். இன்னொன்னு என்னன்னா நம்ம இந்த மாதிரி அங்காவும் கொஞ்சம் புது செல்லர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ இப்ப இது இந்த மீனோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னா இவங்கள்ட்ட நம்ம வளர்த்து கேட்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்த்து தந்தாங்கன்னா நமக்கு சைஸ் நல்லா இருக்கும். இப்ப இந்த புல்லட் ஹெட்னீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. புல்லட் ஹெட் வந்து ஒண்ணும் இல்ல ப்ரோ, இது வந்து கரெக்டா ஃபிளார் பண்ணும்போது அதோட ஹெட் வந்துட்டு ஒரு நேரோ இதா இருக்கும், ஒரு ஏரோ மாதிரி இருக்கும் அதுக்கு. அது வந்து புல்லட் ஹெட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபிளார் பண்ணும்போது என்னன்னா தலையை நல்லா சுருக்கி காட்டும் அந்த ஃபிஷ். சோ பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷேப்பா இருக்கும். இன்னொரு டைப் உண்டு ஸ்பூன் ஹெட். வாய் எப்படின்னா டாப்புக்கு வந்துரும். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வளைஞ்சல் ஆரி மாதிரி இருக்கும், ஒரு அன்னிவனான ஷேப்ல இருக்கும். அந்த ஃபிஷ் பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த புல்லட் ஹெட் இதெல்லாம் வந்துட்டு அங்க சொல்ற நேம்ஸ், தாய்லாந்துல வந்துட்டு காம்படிஷன்ல சொல்ற நேம்ஸ். இதெல்லாம் நம்ம இங்க யாருக்கும் அவ்வளவா தெரியாது. மேக்சிமம் தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா மீனையும் வந்துட்டு இது புல்லட் ஹெட்னு சொல்லி விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பின்னாடி இருந்த மீனுக்கும் முன்னாடி இருந்த மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். நிறைய ஃப்ரண்ட்ல இருக்க புல்லட் ஹெட், பேக்ல இருக்க புல்லட் ஹெட் கிடையாது. அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், எரும மாட்டு ஹெட். அடுத்து போலாம். ஏன் ப்ரோ? நான் எனக்கு பிடிச்ச பேர் நான் வைக்கிறேன், மீடு சைஸா இருக்குல்ல, அது நல்ல சைஸ் தான். இது வந்து ரெட் கேலக்ஸி ப்ரோ. ரெட் கேலக்ஸி ஜோக்கர் மாஸ்க். ஃபிளார் பண்ணா நல்லா இருக்கும், ஃபிளார் பண்ண மாட்டேங்குது.
கேமராக்கு அட்ராக்ட் ஆகுது. ஃபேஸ்ல அந்த ஒயிட்டா இருக்கிறது ஜோக்கர் மாஸ்க். இது ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ஒரு யூனிக் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பாத்தீங்கன்னா மல்டி கேலக்ஸி. ஆமா, அதுவும் அட்டகாசமா இருக்கும். இந்த வாட்டி நிறைய மல்டி கேலக்ஸி வந்துச்சு. எல்லாமே பெருசா தான் இருக்கும் மேக்ஸிமம். எதுவுமே வந்துட்டு சின்ன சின்னதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எல்லோ பேஸ் மல்டி கேலக்ஸி. இதுங்களும் பக்காவா இருக்கும். ஃபிளாரிங்லாம் அட்டகாசமா பண்ணும் ப்ரோ எல்லா மீனுமே. ஓகே, பின்னாடி இருக்கிறதா தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இருக்க ரெட் கேலக்ஸி ப்ரோ. ரெட் கேலக்ஸி, ஆமா, அது தெரிய மாட்டேங்குது. ரெட் கேலக்ஸி தான் நான் இதை காமிச்சேன். ஓ, சாம்பிளுக்கு. ஆமா, ஆனா அது பயங்கரமா இருக்கு பின்னாடி இருக்கிறது. இருங்க, நான் ஃப்ரண்ட்ல மார்பிள் மிக்ஸ்ல இருக்கும். ஆமா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்படியே இருங்க. இல்ல இல்ல, தெரியுது. நான் அதை அப்படியே ஃப்ரண்ட்ல விடுறேன். ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. என்ன வந்துச்சா? வந்துச்சு, சண்டை போடுறோம். ஓகே, நல்லா இருக்கு. ரெட் கேலக்ஸில மார்பிள் மிக்ஸ் ஆகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனல் ஒபினியன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆக மார்பிள் பேச்சஸ் மாறிடும் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ளூ பேச்சஸ் இருக்கு. அந்த ஒயிட் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணதா இருக்கும். ரீசன்ட் டைம்ஸ்ல டெவலப் பண்ணதா இருக்கும். ஓகே, ரைட். வேற ஒண்ணும் கிடையாது. சோ இது Black Copper Gold ப்ரோ. இது நல்ல ஒரு Black Copper. அந்த கருவாய் பாட்டு போட்டு விட்டலாம். நல்லா இருக்கும், ட்ரெண்டிங் ஏத்தாப்புல இருக்கும்னே. இது நல்ல யூனிக்கா இருக்கும். பின்னாடி இருக்கிறது மல்டி கேலக்ஸி தான். இதுக்கு மல்டி கேலக்ஸி. ஆமா, மல்டி கேலக்ஸியே வந்து பர்சனலா உங்களுக்கு பிளக்கார்ட்ஸ்ல எது பிடிக்கும்? பர்சனலா அதான் மல்டி கேலக்ஸி தான் பிடிக்கும். இப்ப அதான் சொல்லுவாங்க. இல்ல ஆனா அதுவே வந்து இப்ப கொஞ்சம் பார்த்து சலிச்சிருச்சு. இன்னும் புதுசா வந்து எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கீங்க? இல்ல இங்க இல்ல, தாய்லாந்துல புதுசா உருவாக்கணும். இல்ல ப்ரோ, ஒரு கலர் பேட்டர்னே வரணும்ன்ற. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒயில்ட் பீட்டாஸ்ல கிரவுன் டெயில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மல்டி கலர் ஏன் எனக்கு பிடிக்கும்னா அதுல நிறைய வித்தியாசம் காட்டலாம். ஆமா, வேரியேஷன் வந்துட்டே. இப்ப கிட்டத்தட்ட எல்லா வித்தியாசத்தையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆபியஸ்டுக்கு வேற நான் நிறைய பார்த்துருப்பேன். நானும் செல்லர் தானே. கண்டிப்பா. நீங்க செல்லரா? ஆமா, பெரிய செல்லர் ப்ரோ. பெரிய செல்லர்லாம் இல்ல. இந்த இது வந்து அவதார் ப்ரோ. இது அவதார். பின்னாடி இருக்கிறது ஒரு மல்டி கேலக்ஸி. எல்லோ கேலக்ஸியா ப்ரோ? ஆமா, இது ஒரு நல்ல எல்லோ கேலக்ஸி ப்ரோ. நல்ல மார்க்கிங் இருக்கும். இப்போ இந்த எல்லோ கேலக்ஸி பிரைஸ் எவ்வளவு ப்ரோ வரும்? எல்லோ கேலக்ஸி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 1500 to 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த குவாலிட்டில? ஆமா. OHMPக்குனா கண்டிப்பா 2000 ஆயிரும் ப்ரோ. பிளக்கார்ட் அப்படின்னா நமக்கு 1500. ஓகே, இது என்ன ஆனா வளர்றப்ப கலர் மாறும் தானே? ஆமா, டெயில் ஒன்று நல்லா வளரும். ஓகே, நல்ல டெயில் ஸ்ப்ரெட் வரும். அது எங்களுக்கு யூனிக்கா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு OHMPக்கு. ஓகே, ஸோ பக்கத்துல இருக்கிறது அப்படியே பிளக்கார்ட் HMPக்கு. ஆமா, HMPக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 தான் பேர். OHMPக்குனா கண்டிப்பா வரும். ஏன்னா அங்க வந்துட்டு எப்படின்னா என்னதான் இருந்தாலும் கிரேட் வாரியா பிரிச்சுருவாங்க. ஓகே, OHMPக்கு மேக்ஸிமம் காமிக்கவே மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ள பிரைஸ் கொடுத்தாலும் காமிக்கவே செய்வாங்க. ஓகே, அப்படி வாங்கி தான் நம்ம எடுக்க முடியும். பிளக்கார்ட்ஸ் தந்துருவாங்க, HMPக்கு தந்துருவாங்க. OHMPக்கு மேக்ஸிமம் வாங்க கேட்டு பர்பஸா கேட்கணும். இல்லைன்னா அவங்க தாய்லாந்து ஆக்ஷன்ஸ்ல தூக்கி போட்டுருவானுங்க. நல்ல ரேட் போயிரும் அதெல்லாம். இது பாத்தீங்கன்னா எல்லா மீனோட ஃபீமேல்ஸும் இருக்கு ப்ரோ இதுல. கூட்டம். ஆமா, மல்டி கேலக்ஸி இருக்கு, நீமோ காப்பர் கோல்டு இருக்கு. எது எனக்கு கை வச்சு சொல்லுங்க. இது வந்து மல்டி கேலக்ஸி, இது நீமோ காப்பர் ப்ரோ. ரெண்டு நீமோ காப்பர் ஃபீமேல் இருக்கு ப்ரோ. அந்த கீழ இன்னொன்னு பெருசா இருக்கு பாருங்க, அது வந்து ராக்கெட் சைஸ்ல ஒன்னு போகுது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெரிய 8.5 சென்டிமீட்டர் மேலோட ஃபீமேல். ஓகே, இந்த ஃபீமேல் கொஞ்சம் கலர் கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த மேலுக்கு ஏற்ற ஃபீமேல்னா இதுதான் நல்ல பெருசா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவதார் ஃபீமேல் இருக்கு. ஆமா, ஜெயண்ட்டுக்கும் அதுக்கும் சைஸ் கம்பேர் பண்ணா எங்கேயோ இருக்குது உங்களோட சைஸ்லாம். ஆமா, இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா சின்ன FCCP சொன்னோம்ல, அதோட ஃபீமேல் அந்த கடைசியில நிக்கி, அது ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த ஃபீமேல். சரி, அது வீடியோல தெரியுதான்னு தெரியல, ரொம்ப அந்த தெரியுதா, ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த ஃபீமேல். ஆனா அந்த ஜெயிண்ட் ஃபீமேலோட கம்பேர் பண்ணீங்கன்னா 4 மடங்கு சின்னதா இருக்கும். ஏன்னா பெரிய FCCP. ஆமா, இது அந்த பெரிய FCCP-யோட ஃபீமேல். பெரிய FCCP-யோட ஃபீமேல் நல்ல எக்லோட இருக்கும், பெருசா இருக்கும். இதுதான் வந்து மல்டி கேலக்ஸி ஃபீமேலோட கலெக்ஷன். ஏன்னா நல்ல கலரேஷனோட இருக்கும் எல்லாமே. ஓகே, அவதார்லாம் இருக்கு. அவதாரு நல்ல குவாலிட்டியான அவதார்ஸ். இல்ல மல்டி கேலக்ஸின்னீங்களா? இல்ல எல்லாமே இருக்கு ப்ரோ. ஆன் த ஹோலா எல்லாத்தையும் நான் 2 பீஸ் போட்டுருக்கேன். சாம்பிளுக்கு போட்டுருக்கேன். ஆமா, சாம்பிளுக்கு விட்ட மாதிரி விட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் என்ன ப்ரோ 2-3 ஃப்ளோரான இருந்திருக்குமா? கண்டிப்பா. இப்போ இத்தனை பீஸ் வந்து இறக்கி வச்சிருக்கீங்க. இதுதான் லாஸ்டா பார்த்தேன் அந்த உண்மை. ஏன் ப்ரோ? நான் எதுவும் பண்ணலங்க. வேற வெறியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஓகே, லாஸ்டா பார்த்தது இதுதான். ஆமா, F3 தானே? ஆமா. ஓகே, இவர் கூட ஒரு ஃபீமேல் போட்டு வச்சிருந்தீங்க. ஆமா, இப்போ அந்த ஃபீமேல் வந்துட்டு பயங்கரமா கடிக்குதுன்னு சொல்லி நோட்டிட்டேன். ஓகே ஓகே, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. வெர்டிகலாவே சுத்திட்டு இருந்துச்சு. ஓகே, உடம்பு சரியில்லாம இருந்துச்சா? இல்ல ஃபீமேல் கடிச்சு ஸ்விம் பண்ணாம போயிருச்சு, அதனால ஃபீமேல மட்டும் எடுத்துட்டேன்.
இது சூப்பரா இருக்கு. இது F3 தான், வந்ததுனால ஸ்ட்ரெஸ்ல கிடக்கு. ஓ ஜிபி F3 கம்ஃபா. ஆமா கம்ஃபா. திடீர்னு ஒரு ஜிபியா எடுத்துருக்கீங்க. ஆமா ப்ரோ, சும்மா ட்ரை பண்ணிட்டு. இது நல்லா வெளியேறன இருக்கு. இது என்னன்னா கொஞ்சம் ஃபீட் இஷ்யூ, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கலர் அப்ப இப்படி இல்லையா? இல்ல ஸ்ட்ரெஸ்னால இருக்கு, இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். yellowish-ஆ தான் இருக்கும். ஆமா yellowish-ஆ இருக்கும். ஓகே. சோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு. நான் வரும்போது வீடியோல பாக்கும்போது ரொம்ப சின்னதா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வந்த உடனே ஹெட்ல நல்லா பாப்பா நல்லா ஜம்முன் இருக்கு. அதாவது நல்லா செட் ஆயிட்டாரு. ஆமா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போங்க. போனா தண்ணியில போயிடும் கேம்பர். இப்ப நீங்க வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும் ப்ரோ. சோ சேட். நல்லா இருக்கும், அந்த மீன் நல்லா இன்டராக்ட் பண்ணும். சாரியா எடுத்திருக்கீங்க. இது முன்னாடி எடுத்தது ப்ரோ, அந்த பூ ஃபிஷ்னு சொல்லி வந்து. சேலுக்கானதா இல்ல உங்களுக்கானதா? இல்ல ப்ரோ, சேலுக்கு தான் இருக்கு. சேலுக்கு தான் இருக்கு. ஆமா சேலுக்கு தான் இருக்கு. ஃப்ளவர் ஆன் செல்லராக மாறும். இல்ல ப்ரோ, ட்ரை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை, அவ்வளவுதான். நம்ம மத்த செல்லர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன மாதிரி பிரைசிங்ல போகுது எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபியூச்சர்ல நமக்கு பண்ற ஐடியா இருக்கு. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லைனாலும் இந்த yellowish மாம்பழம் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. ரைட். அடுத்து எங்க ப்ரோ? அடுத்தாங்க பாட்டில் எல்லாம் இங்கதான் இருக்கு. எது ப்ரோ? அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க. ப்ரோ எல்லாம் தரையில இருக்கும், பாத்ரூம்ல இருக்கும், பெட்ரூம்ல இப்பவும் தரையில இருக்கு ப்ரோ. பட் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்கேன். ஃபுல்லா இருக்குமே, எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், படுத்து உருளலாம். சே, நான் பழைய இதை மிஸ் பண்றேன் ப்ரோ. கால் வச்சாலே மீன்ல நிறைய ஜார் உடைஞ்சு ப்ரோ அந்த டைம். நல்லா உடைச்சிருக்கீங்க. எஸ். இப்ப இந்த ரேக்ல எத்தனை பாட்டில் அடக்கிட்டீங்க? ஒரு ஒரு ரேக்ல வந்துட்டு 30 ஜார் இருக்கும். 30 ஜார் அடக்கிட்டீங்க ஒரு ரேக்ல. மொத்தமா ஒரு ரோல 30 ஜார் இருக்கும். 150 ஜாரு பிளஸ் கீழே ஒரு 40 ஜார், 190 ஜார் இருக்கும். ஐயோ, அதான் வீடே காலியா இருக்கு. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் ப்ரோ நீங்க வேற. இதெல்லாமே சிச்சிலட்டா ப்ரோ? இது வந்துட்டு இந்த மலாவி சிக்லெட்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கஸ்டமருக்காண்டி எடுத்தேன். ஓகே ஓகே. எடுத்தது சிமெண்ட் டேங்க்ல வச்சிருந்தேன். அப்ப இதுல சேலுக்கு கேட்டாலும் கொடுத்துருவீங்க? ஆமா, கஸ்டமருக்குள்ள தான் இது ஃபிஷ். நம்ம இப்ப சேலுக்கு தான் போட்டோம். கஸ்டமர் எடுக்கலையா? கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ இடம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளவர் ஹேண்ட்ஸ் இருந்துச்சு. போன ஷிப்மெண்ட்ல வந்து ஒரு F3 மேல் இருந்துச்சு, ஒரு ஷார்ட் பாடி ஃபீமேல் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஷிப்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஜுவனைல் சைஸ் ஜிபில இருந்துச்சு. இதுல 4 ஃப்ளவர் ஹேண்ட் இருக்கும். இதுல மொத்தம் எத்தனைனா ஜிபி மட்டும் 6 இருக்கும், ஒரு SRD ஃபீமேல் இருக்கும். ஐயோ, அது மாறிடுச்சு. அத்தனை ஃப்ளவர் ஹேண்ட் இப்ப இதுல ஒண்ணா. ஆமா, இது கொஞ்சம் ஹம்ப்லாம் ரொம்ப இறங்கிருச்சு. இறங்கினால இது அப்படி ஒரு மாதிரி மண்டே கொஞ்சம் பபிள் பபிள். கலர் நல்லா இருக்கும். ஹம்பை பொறுத்த வரைக்கும் ஹம்ப் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கலர் நல்லா டீசென்டான கலர், நல்ல மார்க்கிங்கோட இருக்கும். சோ இதுங்களும் மலாவி சிக்லெட்ஸும் சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கு. இங்க ஒரு ஃப்ளவர் ஹேண்ட் இருக்கும். இது F1 ஃபீமேல். F1 ஃபீமேல். ஆமா, எக்லைடா? எக்லைடுன்னு சொல்லி தான் வாங்கினேன். இந்த எக்லே பண்ணல ப்ரோ. பண்ணல என்கிட்ட பண்ணல. நீங்க பண்ண வைக்கணும் ப்ரோ. ரெஸ்பெக்ட். நீங்க தான், நீங்க சொன்னா எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க கத்து கொடுத்தத பண்ணிதான். என்ன பண்ணீங்க? இது வந்துட்டு சிக்லெட்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டைப் நல்லா இருக்கும். இது பேர் வந்து கிறிஸ்டி சிக்லெட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டி பேரு வந்துட்டு இப்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இதோட வாய் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். சோ இது முட்டைங்கள எல்லாம் போட்டுட்டு அந்த வாய் இது அரவணா இருக்குல்ல, அந்த மாதிரி வாயில தான் குட்டிங்களை வச்சிருக்கோம். சோ அப்பெல்லாம் நல்லா பெரிய மேக்ஸிமம் எல்லாமே அப்படிதான். டெரிட்டோரியல் கொஞ்சம் இருக்கும். டெரிட்டோரியல் பாத்தீங்கன்னா ஜூலி ஜிபி சூப்பரா இருக்கு. எது ப்ரோ? ஆமா ப்ரோ, இது 2 மேல் ஒரு ஃபீமேல் வருமோ? வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணுவோம். தனியா பார்ட்டிஷன் போட்டு வளர்க்கணும். இது ஃப்ளோரானா? என்ன கருப்பா ஒரு சிச்சிலேட் வருது? இது SRD ஃப்ளோரா. ஓகே ஓகே. இதான் நீ சொன்னது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதா? ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல, எக்லேயிங் சுத்திட்டு இருக்கு. ஓ ரைட். ஆமா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது ஒரு ஜிபி, இது ஒரு ஷார்ட் பாடி. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா ஃப்ளவரான கம்யூனலா விட முடியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் கம்மி முன்னாடி இருக்குல்ல. கம்யூனலா நிக்கி அது பாட்டுக்கு நம்ம நேரத்துக்கு நிக்கணும். எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க ஃப்ளவரான கம்யூனலா விட. நீங்க என்னமோ சும்மா போட்டு வச்சிருக்கீங்க, அடிச்சுக்காம ஒட்டுக்கா இருக்கு. ஏன்னா இனிஷியலா பிரச்சனை இருந்துச்சா? அடிச்சுக்கிச்சா? இல்ல ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் இந்த சிக்லெட்டுக்குள்ள சண்டை போட்டுச்சு. ஆனா ஃப்ளவரான்ஸ் கூட சண்டை போடல. அதுங்க டைரக்டா வந்துட்டு அந்த ஃபிஷ் மாதிரியே ஜாலியா ஃபீட் எடுத்துட்டு அதுங்க பாடி சுத்த ஆரம்பிச்சு. மொத்தபடி வேற எதுவும் பண்ணல. ஆனா இன்னொரு ஃபீமேல் இருந்துச்சு, ஒரு F2 ஃபீமேல் இருந்துச்சு. அதை விடணும், பட் விடும் போதே சண்டை போட ஆரம்பிச்சுன்னு பிரிச்சேன். ஜிபியா ப்ரோ இது? ஆமா ப்ரோ, இது F3 மேல் தான் ப்ரோ. தரமா இருக்கு எல்லாமே. F3 F2ல எதுவும் எடுக்கல. இல்ல ப்ரோ, எல்லாரும் இப்ப ஃபெர்டைல் மேல் கேக்குறாங்க, பிரீட் பண்ணணும் ப்ரோ எல்லாரும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அந்த மாதிரி F3 எடுத்துட்டீங்க. அதான் F3 எடுத்து விட்டாச்சு இந்த வாட்டி. அது ஏன் ஸ்பெசிபிக்கான ஜிபில எடுத்துட்டீங்க? மேக்ஸிமம் மத்த டைப்ஸ்ல எல்லாரும் எடுத்துட்டாங்க ப்ரோ.
KML தனித்துவமா இருக்கு, மேக்மா எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீடிங் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஜிபில இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா செல்லர்ஸ் இருக்காங்க. சோ நம்ம ஹாபியஸ்டுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கலர் சேஞ்சிங், அந்த பீலிங் ஆகுது இல்ல, அது பாக்கணும்னு ஆசை இருக்கு. டக்குனு கெட்ட வார்த்தையில சொல்றீங்க ப்ரோ. அந்த கலர் போகும்ல ப்ரோ, கலர் ஃபேடிங் சொல்றீங்க. ஃபேடிங் ஆகிறத அந்த மாதிரி பாக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் பீட்டாஸ் மாதிரியே வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் எடுத்திருக்கேன். இதுவும் F3 தான். இது இப்பதான் ப்ரீ ஃபேடு இப்பதான் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. பீல் அவுட் தான் ப்ரோ சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அது தெரியாது எனக்கு. உங்களை மாதிரி படிச்சவனா நான் இருந்தேன்னா பரவாயில்ல ப்ரோ. ஆனா இப்படிலாம் இப்படிலாம் உருட்டக்கூடாது ப்ரோ. நானே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரோ. இது நல்ல மேல், நல்ல ஒரு ஹம்ப் நல்லா சூப்பரா இருக்கும். மார்க்கிங் நல்ல யூனிக்கா இருக்கும். கொஞ்ச நாள்ல ரெபல் ஃப்ளவரான், ரெபல் கப்பி அப்படின்னு துணை கிளைகளா பிரிஞ்சு போகுது. துணை கிளைகள்லாம் இல்லப்பா, எல்லாம் சேர்ந்து அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே பண்ற மாதிரி பண்ணுவோம். ஓகே. அதனால பெட்ஸ் காமனா மாத்திட்டீங்க. ஓகே. கண்டிப்பா சீக்கிரம் ஒரு யூனிக் டைப் எடுக்க ட்ரை பண்ணோம். எக்ஸாட்டிக்லயே ரொம்ப எக்ஸாட்டிக் சிம்பிள் எடுக்க ட்ரை பண்ணோம். பட் அது கிடைக்கல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சரி ப்ரோ. சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவே நான் ஸ்பெஷலா வந்து கிவ் அவே வச்சிருக்கேன் ப்ரோ, ஆஃபர் வச்சிருக்கேன் ப்ரோன்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. அது என்னன்னா, இப்போ ஜெயிண்ட் வாங்குறாங்கல்ல, ஸோ ஜெயிண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஆஃபர். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரதி ப்ரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் நான் பர்சனலா சொல்றேன். அது என்னன்னா, ஜெயிண்ட் இப்போ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு மல்டி கேலக்ஸி பேர் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன். ஓகே. சரிங்களா? மல்டி கேலக்ஸினா என்ன மதிப்பு இருக்கும் அதுக்கு? 1500 இருக்கும் ப்ரோ பேர். 1500 எந்த ஜெயிண்ட் வாங்கினாலும் ஃப்ரீயாது. காப்பர் ஜெயின்ஸ்க்கு மட்டும். என்னங்க நீங்க ரூல்ஸ் வச்சு ப்ரோ பர்టిక్యులரா வந்து காப்பர் ஜெயின்ஸ் வாங்கினா 1500 ஒருத்தர்ல ஒரு பேர் மல்டி கேலக்ஸில ஃப்ரீயா தருவீங்க. கண்டிப்பா. இப்ப நார்மல் ஜெயின்ஸ் வாங்கினா எதுவும் தர மாட்டீங்க. இல்ல ப்ரோ, அதுக்கும் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. தனியா காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க எல்லா மீனுமே யூனிக்கா இருந்துச்சு. சோ இந்த நீங்க பார்த்த மீன்ல இருந்தா நாங்க வந்துட்டு ஃப்ரீ பீஸ் கொடுப்போம். சோ அதனால வீடியோஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்க ஹேண்ட் பிக்டா பக்காவா எடுத்து உங்களுக்கு தந்துருவோம். ஓகே. அந்த காம்ப்ளிமெண்டரியா தர்றதை வந்து நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆமா. இப்ப நீங்க பாத்தீங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்ப 40 பேர் மல்டி கேலக்ஸி இருந்துச்சு. 40 பேர்லயே நீங்க ஒரு 20 பேர்ஸ் கிட்ட நீங்க பாத்துட்டீங்க. அப்படின்றப்போ எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். சோ அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்பி வாங்கலாம். ஓகே ரைட் பிரதர். ஓகே. வேற கிவ் அவே சொன்னீங்க ப்ரோ. கிவ் அவே வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு அங்க இருந்து வந்தவன் தான் ப்ரோ நானு. ப்ரோ அதானே, அதுக்கு கீழே இருந்து வந்தவன் தான். கண்டிப்பா. அதுல வந்து என்னன்னா, நம்ம ஒரு கிவ் அவே பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதான் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால அதுல வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து கம்பைன்டா வந்து வைக்க போறோம். அதுலயும் வந்து நம்ம ஜெயின்ஸ் தான் ஆஃபர் பண்ண போறோம். என்ன மாதிரி அது கிவ் அவே? கிவ் அவே என்ன ப்ரோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போடுவோம். அதுல கமெண்ட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ போட்ட அப்புறம் நானே உங்களுக்கு சொல்றேன். அந்த டைம் வந்துட்டு அந்த கமெண்ட் பண்றவங்க ரேண்டம் பிக்கிங் தான். அதெல்லாம் உங்க சேனல் செக் பண்ணிக்கணும். ரெபல் பெட்ஸா? ஆமா, அவ்வளவுதான். உங்க சேனல்ல வரக்கூடிய அன்பாக்சிங் வீடியோ செக் பண்ணணும். அடுத்த அன்பாக்சிங் வீடியோ வரும். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அதுல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் அது என்ன பீட்டா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி ரேண்டமா நம்ம அதுல வந்துட்டு என்ன ரேண்டம் கமெண்ட் பிக்கரா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஃபேக் ஐடியில இருந்து ஒரு 10 பேர் வந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்ல. நானே ஐடியா கொடுத்துட்டேன் गाइस, பண்ணிருங்க. ப்ரோ பாத்து ப்ரோ, எல்லாம் ஜென்யூனா இருக்கணும் தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஜென்யூனா ஐடியா கொடுத்தேன். நல்ல தரமா செய்றீங்க. சரி ரைட், பாப்போம் எந்த விதத்துல நடக்குது. வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா ஆஃபர்ஸ் கரெக்ட்டா பண்ணிருங்க. கரெக்ட்டா நடத்திடுங்க. கிவ்அவே நடக்கும் கண்டிப்பா. ஆஃபர்ஸ் கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிடுவேன். சரியா? மீண்டும் பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா. இந்த ராக் எப்படி சென்னைக்கு எடுத்துட்டு போறது ப்ரோ? வாங்க அப்படியே தள்ளி வாங்க. துணி காய ப்ரோ, கிளிப் தான் ப்ரோ, அந்த மாதிரி தான். ஐயோ சட்டை 11,000 மைக்கு இது இல்ல. ஐயோ சட்டையா? சரி, மைக்கு தான் கவலைப்படுறாரு. மைக்கு கிளிப் தான் ப்ரோ, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ சட்டையா? இவ்வளவு பெரிய இடம் இருக்கு ப்ரோ. ப்ரோ வந்து இததான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பேசலாம் அந்த குச்சியை வச்சு அடி பண்றாரு. எவ்வளவு பெரிய கொம்பு கையில வச்சிருக்காரு பாருங்க. இருக்கும் ப்ரோ, நீங்க வேற ப்ரோ. பேசாதீங்க, சொல்லுங்க. பேசாதீங்க ப்ரோ. மேல சொல்லுங்க, கீழே சொல்லுங்க. சாமி, நீங்க சொல்றதே அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ நீங்க அப்படிதான் சொல்றேன்? அங்க சுத்தி இங்க சுத்தி இப்படி வரீங்க.